وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. தர்பியத் ஜலசானுடைய இன்றைய தினம் தலைமையேற்று தலைமை உரை ஆற்றுவதற்கு வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு வருகின்றிருக்கின்ற ஜமாத்தின் சகோதரர்கள் சகோதரிகள் சிறுவர்கள் எல்லோருக்கும் மீண்டும் எனது சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கீழே உட்கார்ந்து கொண்டும் பேசிக்கொண்டும் நின்று கொண்டும் இருக்கின்ற ஜமாத்தின் சகோதரர்கள் தயவு செய்து மேலே வந்து அமருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய எனது சொற்பொழிவில் நான் உங்களுக்கு எடுத்துக் கூறுகின்ற கருத்து என்னவென்றால், திருக்குர்ஆனிலே சில கருத்துகளுக்கு பொருள் கொள்கின்ற போது சில அடிப்படை அம்சங்களை நாம் மனதில் கொண்டுதான் பொருள் கொடுக்க வேண்டும். உதாரணமாக திருக்குர்ஆனிலே 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே இறைவன் கூறுகிறான், அவனே இந்த வேதத்தை உமக்கு இறக்கினான். இதில் சில வசனங்கள் உறுதியானவை, நிலையானவை. இவையே இந்த வேதத்தின் அடிப்படை. மற்றவை உவமை வடிவிலானவை. எனவே கோணலான உள்ளத்தை உடையோர் குழப்பத்தை நோக்கமாக கொண்டும் இந்நூலுக்கு மாற்றமான பொருள் கொள்ளும் நோக்கத்திலும் உவமை வடிவிலான வசனங்களை பின்தொடர்வர் என்று கூறுகிறான். திருக்குர்ஆனிலே 2 வகையான வசனங்கள் இருக்கு. ஒன்று முஹக்கமாத் என்ற அடிப்படை வசனம், தாய் வசனம். இன்னொன்று உவமை வடிவிலான வசனங்கள், முத்தசாபிகாத். இப்படி இந்த 2 வசனங்கள்ல முத்தசாபிகாத் என்பது உவமை வடிவிலான வசனம் என்பது குழப்பத்தை உண்டாக்கக்கூடியதாக, பல்வேறு பொருள் தரக்கூடியதாக இருக்கும். அந்த வசனங்களுக்கு பொருள் கொடுக்கின்ற போது திருக்குர்ஆனுடைய அடிப்படையான, உறுதியான, நிலையான முஹக்கமாத் வசனங்களுக்கு முரண்படாமல் அதற்கு இணக்கமான பொருள் கொடுக்க வேண்டும். உதாரணமாக சில நான் சொற்களை சொல்லி காட்டுகிறேன். திருக்குர்ஆனிலே ரப் என்ற சொல், ரப்புல் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த ரப் என்ற சொல்லு யாருக்கெல்லாம் வருகிறது என்றால், எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு வருகிறது. எல்லாருக்கும் தெரியும், இல்லை சந்தேகம் இல்லை. அவருக்கு மட்டும்தான் வரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்லை, அதே ரப் என்ற சொல்லு யூசுப் நபி காலத்தில் எகிப்திய மன்னருக்கும் எடுத்தாளப்பட்டிருக்கு. யூசுப் நபி அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கின்ற போது அந்த எகிப்திய மன்னன் கண்ட கனவுக்கு பொருள் கேட்டு வா என்று யூசுப் நபியோடு சிறையிலிருந்து விடுதலை பெற்ற ஒருவரை அனுப்புகிறார். அவரை ரசூல் என்றே திருக்குர்ஆன் கூறுகிறது. தன்னுடைய ரசூலை அனுப்பி வைத்தான் என்று அந்த அரசன். அவர் சிறையில் இருக்கின்ற அந்த பழைய தோழரை பார்த்து, யூசுப் நபியை பார்த்து, என்னுடைய அரசருக்கு இந்த மாதிரி கனவு கண்டிருக்கார், அதுக்கு பொருள் என்னன்னு கேட்கிறார். அப்பொழுது யூசுப் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், உனது ரப்பிடம் சென்று இதை கேட்டு வா. தங்களது விரல்களை அறுத்துக் கொண்ட அந்த பெண்களை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டு வா என்று அனுப்புகிறார். ரப் என்ற சொல் யாருக்கு வருகிறது என்றால், ஒரு எகிப்து நாட்டை ஆளுகின்ற ஒரு அரசனுக்கு வருகிறது. 2வதாக 9வது அதிகாரம் 31வது வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் தங்களுடைய சமய அறிஞர்களையும் துறவிகளையும் மரியத்தின் மகன் ஈசாவையும் தங்கள் ரப்புகளாக, கடவுள்களாக ஆக்கிக் கொண்டார்கள். ரப்புகளாக ஆக்கிக் கொண்டார்களே வருது.
ரப்புகளாக ஆக்கி கொண்டார். ரப்புகள் பன்மையில் வருது. மூன்றாவதாக ஃபிரௌன் தன்னை பற்றி சொல்கின்ற போது, நான் உங்களுடைய மேலான ரப்பு இல்லையா, என்னை விட வேறு இறைவன் வணக்கத்திற்கு இருக்கின்றானா, நான் உங்களுடைய மேலான ரப்பு இல்லையா என்று கேட்கின்றான் அந்த மக்களை பார்த்து. எனவே ரப் என்ற சொல்லு அல்லாஹ்வுக்கும் வருகிறது, ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசனுக்கும் வருகிறது, சமய துறவிகள், சமய அறிஞர்கள், ஒரு நபி மசீஹ் இப்னு மரியம் அவருக்கும் எடுத்தாளப்படுகிறது ரப்புகள் என்ற வருது. அந்த மக்கள் ரப்புகளா ஆக்கி கொண்டார்கள் இறைவன் சொல்றான். ஃபிரௌன் தன்னை பற்றி மிக மேலான ரப்பு அப்படிங்கிறான் தன்னை. இதற்கு இந்த ரப் என்ற சொல்லுக்கு ஒரே பொருள் தான் கொடுக்க முடியுமா? ஒரே பொருள் கொடுத்தால் என்ன ஆகிறது? அல்லாஹ் இந்த ரப்பில் ஆலமீனுடைய அந்த தகுதியை கீழே இறக்க நேரிடும், அல்லது ஒரு நபி, ஒரு அரசன், ஒரு துறவி, ஒரு சமய அறிஞர் இவருடைய அந்தஸ்தை அளவுக்கு மீறி இவருடைய அந்தஸ்துக்கு கொண்டு வந்துவிடும். எனவே ஒரு சொல் பலரை குறிக்கக்கூடியதாக வந்தாலும், அல்லாவையும் அல்லாஹ் அல்லாதவரையும் குறிக்கக்கூடியதாக வந்தாலும், அந்த ரப் என்ற சொல் அல்லாஹ்வுக்கு வருகின்ற போது அவனுடைய கண்ணியத்திற்கு, அந்தஸ்துக்கு, தகுதிக்கு குறையில்லாமல் பொருள் கொடுக்கணும். அதே சொல் மற்றவருக்கு வருகின்ற போது அந்த அவருக்கு ஏற்ப பொருள் கொடுக்கணும். எனவே இதை நாம் கவனிக்க தவறிவிட்டால் விபரீதமான பொருள் வந்துடும், இவருடைய அந்தஸ்தை குறைக்க வேண்டியது வந்துடும். இதே மாதிரி திருக்குறான்ல இன்னொரு சொல் இருக்கு, ரசூல். ரசூல் என்றால் எல்லாருக்கும் நம்ம சொல்லுவோம் நபி தான் ரசூல், ரசூல் தான் நபி, நபியை குறிக்கக்கூடியதான் ரசூல் என்று சொல்லுவோம். ரசூல் என்று சொல் நபிக்கு வருவது போலவே நபி அல்லாதவருக்கும் வந்திருக்கிறது. மலக்குகளுக்கும் ரசூல் என்ற சொல் எடுத்தாளப்படுகிறது. நாம் மனிதர்களிலிருந்தும் மலக்குகளிலிருந்தும் ரசூல்மார்களை தேர்ந்தெடுக்கிறோம். எனவே ரசூல் என்ற சொல் அங்கே எங்கே யாருக்கு வருகிறது என்றால் ஒரு மலக்குக்கு வருது. அதே போன்று ரசூல் என்ற சொல் நான் முன்னாலே சொன்ன யூசுப் நபியை பார்த்து கனவுக்கு பொருள் கேட்பதற்காக அந்த எகிப்திய அரசன் பழைய சிறைச்சாலை நண்பரை அனுப்புகிறான். அரசன் கனவு கண்ட உடனே அந்த கனவுக்கு அர்த்தம் கேட்கிறான். அரசவையில் உள்ள கனவுக்கு பொருள் சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க இது அர்த்தமற்ற கனவு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பொழுது அரசனுக்கு திராட்சை ரசம் பிரிந்து கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்காரு. அவர் சிறைச்சாலையில் விடுதலை பெற்றவர், யூசுப் நபியோடு சிறையில் இருந்தவர். கனவு கண்டு நான் திராட்சை ரசத்தை பிடிவதாக கனவு கண்டுகிறேன் என்று கேட்கிறாரு. அப்ப யூசுப் நபி சிறையில் இருந்து என்ன சொல்றாருன்னா, நீர் விடுதலை பெறுவாய், நீ திராட்சை ரசம் பிழிந்து கொடுக்கக்கூடிய ஒரு பதவியை பெறுவாய் என்று சொல்றாரு. அப்பொழுது உன் எஜமானிடம், அரசனுக்கு திராட்சை ரசம் பிழிந்து கொடுப்ப, உன் எஜமானிடம் என்னை பற்றி சொல், என்னை நினைவு காட்டு, என்னை பற்றி நினைவு ஊட்டு என்று சொல்கிறார். இவர் மறந்துறார். இதனால் பல ஆண்டுகள் சிறையில் இருக்க நேர்ந்தது என்று திருக்குரான் கூறுகிறது. உடனே அது ஞாபகம் வருது. உடனே சொல்ற, கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒருவர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்ட அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவார் அப்படின்னு அரசர்கிட்ட சொல்றாரு. உடனே அவரை தன்னுடைய ரசூலாக அந்த எகிப்திய அரசன் யூசுப் நபியிடம் அனுப்பி வைக்கிறான். இங்கு ரசூல் என்ற சொல் ஒரு நபிக்கும் வருகிறது, ஒரு மலக்குக்கும் வருகிறது, ஒரு சாதாரண மனிதருக்கும் வருகிறது என்று சொன்னால் ஒரே பொருள் கொடுக்க முடியாது. நபிக்கு வருகின்ற போது அதனுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப, தகுதிக்கு ஏற்ப பொருள் கொடுக்கணும். நபியினுடைய அந்தஸ்து உயர்வு. மலக்குக்கு வருகின்ற போது அவருடைய தகுதிக்கு குறைக்காம அல்லது அளவுக்கு மீறி உயர்த்தி விடாமல் பொருள் கொடுக்கணும். ஏன்னா நான் அப்படி செய்கின்ற போது நபியினுடைய தகுதியை குறைக்கவோ அல்லது மலக்கினுடைய தகுதியை அந்தஸ்தை உயர்த்தவோ நேர்ந்துடும். ஆத நபி இறைவன் படைத்தான், படைத்து மலக்குகளை சஜ்தா செய்ய சொன்னான். அத்தனை மலக்குகளும் சஜ்தா செய்தனர் என்று திருக்குரான் கூறுகிறது. எனவே மலக்குகள் சஜ்தா செய்யும் அளவுக்கு நபியினுடைய அந்தஸ்து உயர்வு. எனவே ஒரு ரசூல் என்ற சொல் மலக்குக்கும் நபிக்கும் வருகின்ற போது ஒரே பொருள் கொடுக்க முடியாது. மூன்றாவதாக திருக்குரான்ல அதே ரசூல் என்ற சொல் ஒரு சாதாரண மனிதருக்கு வருது. ஒரு அரசன் தன்னுடைய பணியாளை தூதுவராக அனுப்புகிறான். தூதுவர் ஒரு செய்தியை கொண்டு ஒரு இடமிருந்து செய்தியை வாங்கி இன்னொரு கொண்டு சேர்க்கக்கூடியவர் என்ற பொருள் வருகிறது. அவருடைய அந்தஸ்து அவ்வளவுதான்.
இந்த அடிப்படையில் தான் நபிக்கும் வருகிறது, ரசூலுக்கும் வருது. இதே பொருள் தான். இறைவனிடமிருந்து செய்தியை வாங்கி மக்களுக்கு தரக்கூடியவர் ஒரு ரசூல் என்ற பொருள்ல வருது. இறைவனிடமிருந்து அந்த செய்தியை வாங்கி ஜிப்ரீல் மலக்கு அதை கொண்டு நபியிடம் சேர்க்கிறார், அவர் ரசூல் வருது. பணியை பொறுத்தமட்டில் ஒன்றாக இருந்தாலும் அவருடைய தகுதி மிக உயர்ந்தது, ஏற்றத்தாழ்வு கொண்டது. என்ன விளங்குகிறோம் என்றால், திருக்குரானில் ஒரு சொல் எடுத்தாளப்படுகிறது, ஒருவரை சார்ந்து கூறப்படுகிறது என்றால் அவருடைய தகுதிக்கு ஏற்ப பொருள் கொடுக்கணும் என்றுதான். உதாரணமாக, இறைவன் படைக்கும் ஆற்றல் பெற்றவன், இறைவனுக்கு உயிர் கொடுக்கும் ஆற்றல் இருக்கிறது. திருக்குரானிலே ஏறக்குறைய 2 இடங்களில் அதாவது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்ற போது 5வது அதிகாரம் 111வது வசனத்திலும் 3வது அதிகாரம் 50வது வசனத்திலும் இறைவன் ஈசா நபியை பற்றி சொல்லும்போது என்ன குறிப்பிடுகிறான் என்றால், அவர் அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு இறந்தவருக்கு உயிர் கொடுத்தார். ஈசா அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு கட்டளையை கொண்டு பறவையை படைத்தார் என்று இந்த 2 வசனங்களை சொல்றான். 5:111, 3:50, 3வது அதிகாரத்தில் 50. இந்த 2 இடத்துல தான் வருது. இப்பொழுது அல்லாஹ்வும் இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கிறான், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறந்தவருக்கு உயிர் கொடுக்கிறார். அல்லாஹ்வும் படைக்கிறான், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் படைக்கின்றார்கள் பறவையை. படைத்தல் உயிர் கொடுத்தல் என்ற சொல் அல்லாஹ்வுக்கு வருவதைப் போலவே ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வருகிறது என்பதற்காக அல்லாஹ் எப்படி இறந்தவர்களுக்கு உயிர் கொடுப்பானோ அதே மாதிரிதான் ஈசாவும் கொடுத்தார் என்றோ, அல்லாஹ் எப்படி படைக்கின்றானோ அதே மாதிரி தான் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் படைத்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை நாம் குறைத்து விடுகிறோம், ஒரு நபியின் அந்தஸ்தை உயர்த்தி விடுகிறோம். அல்லது நபியினுடைய அந்தஸ்தை அல்லாஹ்வின் தர்ஜாவுக்கு உயர்த்திடுறோம், அல்லது அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை தகுதியை ஒரு நபியினுடைய அந்தஸ்து கொண்டு வந்துடுறோம். எனவே ஒரு சொல், ஒரு பண்பு பெயர் அல்லது ஒரு செயல் அல்லாஹ்வுக்கு வருகின்ற போது அதற்கு ஏற்ப பொருள் கொடுக்கணும். அல்லாஹ் அல்லாதவருக்கு வருகின்ற போது அவருடைய கண்ணியத்தையும் தகுதியத்தையும் மனதில் கொண்டு அல்லாஹ்வுடைய கண்ணியமோ தகுதியமோ குறைந்து விடாத அளவுக்கு பொருள் கொடுக்கணும். இது திருக்குர்ஆனுடைய அடிப்படை சட்டம். இதை நாம் கவனிக்க தவறிவிட்டால் மிக விபரீதமான பொருள் வந்துடும். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அல்லாஹ் உயிர் கொடுக்கிறான், அது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இறந்தவருக்கு உயிர் கொடுக்கின்றார்கள் என்ற கருத்து எப்படி, அது சற்று பார்க்கலாம். திருக்குர்ஆனிலே 2வது அதிகாரம் 259வது வசனத்தில் அசல் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி ஒரு சம்பவம் வருகிறது. 2வது அதிகாரம் 259. நம்ம பிஸ்மியை சேர்த்து ஒரு வசனம் ஒன்று கூட்டி சொல்லுவோம், மற்றவங்க 258. அதுல ஒரு நாட்டை ஆளுகின்ற அரசன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இப்ராஹிமே உன்னுடைய இறைவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்கின்றான். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என் இறைவன் இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடியவன், உயிர் உள்ளவர்களை மரணிக்க செய்யக்கூடியவன் என்று கூறுகிறார். உடனே அவன் சொல்றான், அந்த அரசன் ஒரு நாத்திகன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், நபியை மறுக்கக்கூடியவன். அவன் அந்த அரசன் சொல்றான், அத ஹதீஸ்களையும் பிற வரலாற்றுகளையும் நம்ரூத் என்று அழைக்கின்றார்கள், இருக்கட்டும், நானும் இறந்தவருக்கு உயிர் கொடுப்பேன், உயிர் உள்ளவர்களை மரணிக்க செய்வேன் என்று கூறுகிறான். அவ்வளவுதான். அப்போ உயிர் கொடுத்தல் மரணிக்க செய்தல் என்பது இந்த இடத்துல அல்லாஹ்வுக்கும் வருகிறது. ஒரு அரசன் கூறுகிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மறுப்பாக, நானும் உயிர் கொடுப்பேன், நானும் இறந்தவர்களை உயிர் பெறச் செய்வேன், உயிர் உள்ளவர்களை மரணிக்க செய்வேன்ங்கிறான். அப்ப 2 இதுவும் தகுதி ஒன்றாயிடுமா? சரி, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லிட்டேன். அவர் அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு இறந்தவர்களுக்கு உயிர் எடுக்கிறார், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு பறவை படைக்கிறார். இஸ்லாமிய வரலாற்றில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் ஒரு சம்பவம் வருகிறது. 8வது அதிகாரம் 25வது வசனம்.
இந்த வசனத்தை சூரா பாத்தியாவுடைய சிறப்பு என்பதற்காக இமாம் புகாரி அவர்கள் இந்த வசனத்தை எடுத்து சொல்றாங்க. சூரா பாத்தியாவுடைய சிறப்பு என்று ஆரம்பத்தில் வரும். அதுல 8:25 வசனத்தை எடுத்து சொல்றாங்க. எப்படி வருகிறது என்றால், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் இருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் ஒருவர் தொழுறாரு, ஒரு சஹாபி தொழுது கொண்டிருக்கின்ற அந்த சஹாபியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கின்றார்கள். ஆனால் அவர் வரவில்லை. பேரை சொல்லி கூப்பிடுறாரு, அவர் வரல. தொழுது முடிச்ச போது வர்றாரு. தொழுது முடிச்ச வந்த உடனே யார சொல்ல கூப்பிட்டீங்களாங்கிறாரு. நீங்க தொழுது கொண்டு இருக்கும்போது நான் கூப்பிட்டேன்னா ஏன் வரல அப்படிங்கிறாரு. நான் தொழுது கொண்டு இருந்தேன், அதனால தான் வரல. அப்ப இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8வது அதிகாரம் 25வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு உயிர் கொடுப்பதற்காக அழைக்கின்ற போது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பதில் சொல்லுங்கள் என்ன இந்த வசனத்தில் வருது. 8வது அதிகாரம் 25 வசனம் 25வது ஆயத்தில் என்ன வருதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு உயிர் கொடுப்பதற்காக அழைக்கின்ற போது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று வருகிறது. யார சொல்லா? நீங்க என்ன சொல்லணும், என்ன சொல்ல போறீங்கன்னாங்க. இந்த பள்ளியை விட்டு நீங்கள் வெளியே போவதற்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை கூறவர்கள் கேட்டு போங்கிறாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, இப்பொழுது எனக்கு ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு சூரா எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, சூரா ஃபாத்திஹா. அந்த சூராவை பத்தி, அதனுடைய பெருமை பற்றி உங்களுக்கு சொல்லித் தருவதற்காகத்தான் உங்களை அழைத்தேன். அப்போ ஒரு நபி ஒருவரை அழைக்கிறார் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் நபித்தோழரை அழைக்கிறார். திருக்குர்ஆன் கூறுகிறது, இறைவன் கூறுகிறான், உயிர் கொடுப்பதற்காக அழைக்கிறார் என்று வருகிறது. அவர் அவர் உயிரோட தான் இருக்காரு, சஹாபி தொழுது கொண்டு இருக்காரு. உயிர் கொடுப்பதற்காக அழைக்கின்ற போது நீங்க பதில் சொல்லுங்கன்னே வருகிறது. எனவே உயிர் கொடுத்தல் என்பதற்கு இந்த வசனத்தில் பொருள் இருக்கு. பலவீனமான ஈமானுக்கு அல்லது மரணித்த ஈமானுக்கு உயிர் ஊட்டுதல் என்ற கருத்தில் இந்த வசனம் உயிர் கொடுக்க அழைக்கின்ற போது பதில் சொல்லுங்கள் என்று வருகிறது. உயிர் கொடுப்பதற்காக என்பது அந்த சஹாபி ஒன்னும் இறந்து போகல, தொழுது தான் இருக்காரு. ரசூலுல்லாஹ் இறந்து போன ஒருவரை உயிர் கொடுக்க கூப்பிடல. சூரா ஃபாத்திஹாவின் சிறப்பை சொல்லி அவனுடைய அருமை பெருமைகளை எடுத்து சொல்வதற்கு சொல்றார். அப்ப ஈமானுக்கு வலுவூட்டுவதற்காக அவர் கூப்பிடுகிறார் என்று பார்க்கிறோம். இது 2. மூன்றாவதாக திருக்குர்ஆன்ல 6:123 ஒரு வசனம் வருகிறது. 2 பேரை இறைவன் ஒப்பிட்டு காட்டுறான். அல்லாஹ் சொல்றான், மரணித்த ஒருவரை இறைவன் உயிர் கொடுத்து எழுப்பி அவருக்கு ஒளி ஊட்டி மக்கள் மத்தியில் நடமாடி திரிகிறார். அவரும் இருளிலே சிக்கி அதை விட்டு வெளியேற முடியாமல் தவிக்கின்றார் ஒருவர், இருவரும் சமமாவார்களா என்று இறைவன் கேட்கின்றான். 6வது அதிகாரம் 122, 123 வருகிறது. 123 இதுல இறைவன் என்ன சொல்றானா, மரணித்த ஒருவரை எழுப்பி உயிர் கொடுத்து உயிர் பெறச் செய்து அவருக்கு ஒளியை வழங்கி மக்கள் மத்தியிலே நடமாடி திரிகின்றார். அவர் இருளிலே சிக்கி அதை விட்டு எழுந்து வராதபடி இருக்கின்ற ஒருவர், இந்த இருவரும் சமமாவார்களா என்று கேட்கின்றான். இந்த வசனத்துக்கு தமிழ் தர்ஜுமா அல்ல என்ன எப்படி எழுதுறாங்கன்னா, பலர் மரணித்த ஒருவரை, குஃபரில் மரணித்து கிடக்கின்ற ஒருவரை, இஸ்லாம் அல்லாத நேர்வழி அல்லாத ஒரு மார்க்கத்தில் இருக்கின்றான், உயிரோடு தான் இருக்காரு. அப்படி இருக்கின்ற ஒருவனுக்கு குஃபரில் மரணித்தவர் வருது. அப்படிப்பட்ட ஒருவரை எழுப்பி உயிர் பெறச் செய்து அவருக்கு நேர்வழி இஸ்லாம் என்ற உயிரை கொடுத்து ஒளியை வழங்கி, ஈமான் என்னும் ஒளியை வழங்கி அவர் மக்கள் மத்தியில் நடமாடி திரிகிறார் என்று பிராக்கெட்ல போட்டு பொருள் சொல்றாங்க தர்ஜுமால. தமிழில் உள்ள தர்ஜுமாக்கள்ல இந்த சொற்களுக்கு சில பிராக்கெட்ல சேர்க்கலாம். மரணித்த ஒருவரின் வரும்போது குபரில் மரணித்த
குஃபுர் மரணித்த ஒருவரை நேர்வழி என்னும் கொடுத்து உயிர் பெறச் செய்துன்னு வரும். இங்க நேர்வழி என்று என்ற அது பிராக்கெட்ல வரும். ஒளியை வழங்கி ஈமானுக்கு பிராக்கெட்ல வரும். ஒளியை வழங்கி அதே மாதிரி இந்த இருள் தவிக்கின்றவர் சொல்லும் போது அறியாமை அல்லது வழிகேடு என்னும் இருளில் சிக்கி அதை விட்டு மீண்டு வர முடியாது இருக்கின்ற ஒருவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன தெரிகிறது என்றால் இறைவனை பற்றி வருகின்ற இடத்திலேயே இறைவன் நினைத்த யாருக்கும் உயிர் கொடுக்கலாம். குர்ஆனில் பல இடங்களில் திருக்குர்ஆனில் பல இடங்களில் வருகிறது. அல்லாஹ் உயிர் கொடுக்க நினைத்தால் முடியும், அவனோட வல்லமை வேறு. ஆனால் உயிர் கொடுக்க மாட்டான். கியாமத்தில் தான் உயிர் பெற செய்து அந்த மரணத்தை எழுப்புவதாக இறைவன் கூறுகிறான். கியாமத்தில் தான், உடனே கொடுப்பதில்லை என்று வருகிறது. அப்ப இறைவன் நினைத்தாலும் உடனே உயிர் கொடுத்து எழுப்பி மாட்டான். இறந்து போனவருடைய ரூகுகள் ஒரு கபர்ல அடக்கப்படுது. இந்த மண்ணறையில் உள்ள கபர் இல்லை. அந்த ரூகுகள் ஒரு வகை கபர்ல போய் அடங்கப்படுகிறது. நல்லடியாருடைய ரூகள் எல்லாம் ஒரு கபரில் அடங்குது. நல்லடியார் அல்லாத அல்லடியார்களுடைய கபர் ஒன்று இருக்கிறது. இப்படி கபர் 2 அங்க இருக்கும். அவருடைய தகுதிக்கு ஏற்ப சொர்க்கத்தின் வாசனையோ அந்த மனமோ அவங்களுக்கு காட்டப்படும். நரகத்தின் வேதனை, சத்தம், கூச்சல் உங்களுக்கு காடும். அவர்கள் கியாமத் நாளில் மொத்தோட்டமாக எழுப்பப்படுவார்கள். அப்பொழுதுதான் அவ்வளவு வரையும் உயிர் கொடுத்து எழுப்புகிறான் இறைவனை. ஆக இந்த வசனங்களை நாம் பார்க்கின்ற போது ஒரு வசனத்தில் இப்ராஹிம் நபி சொல்றாரு, என் இறைவன் இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கிறான், உயிருள்ளவர்களை மரணிக்க செய்கிறான். அங்க வருகின்ற சொல் உயிர் கொடுத்தல், மரணிக்க செய்தல் என்ற சொல்லுதான் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு வருது. இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தார்னு வருது ஈசா நபிக்கும். அதே சொல்லுதான் இப்ராஹிம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் கொடுக்க அழைத்தார்னு வருது. அதே சொல்லுதான் அந்த நாத்திக மன்னன் நானும் உயிர் கொடுப்பேன் என்று சொல்ல இடத்துல வருது. அப்ப 4 இடத்துல வருது. அல்லாஹ்வுக்கு வருது, ஒரு நபிக்கு வருகிறது, மூன்றாவதாக ஒரு இறைவனையும் நுபுவத்தை மறுக்கக்கூடிய ஒரு நாத்திகனுக்கும் வருது, ஒரு அரசனுக்கும் வருது. ஒரே சொல்தான். ஒரே பொருள் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அல்லாஹ் கொடுக்கின்ற பொருள் வேறு, அல்லாஹ் அல்லாதவர் கொடுக்கின்ற பொருள் வேறு என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சம்பவத்தையும் இந்த 123வது வசனத்தில் மரணித்த ஒருவரை இறைவன் உயிர் கொடுத்து எழுப்பி அவருக்கு ஒளியை வழங்கி மக்கள் முத்தி நடமாடுகின்ற ஒருவன் என்ற சொல்ல விளக்கியிருக்கேன். எல்லாரும் எல்லா தர்ஜுமாக்கள்லையும் தமிழில் உள்ள தர்ஜுமாக்களை இப்படிதான் பொருள் கொடுத்திருக்காங்க. எனவே உயிர் கொடுத்தல்ங்கிறது இறைவன் உயிர் கொடுப்பது போலவே ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிர் கொடுத்தார் என்று சொன்னால், ஒன்று அல்லாஹ்வுடைய தகுதி மக்களை இறக்கிறோம், அல்லது நபியுடைய தர்ஜாவை தகுதியை அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தி விடுகிறோம். இது ரெண்டும் மிகவும் பயங்கரமான ஒரு ஷிர்காக மாறிவிடுகிறது. இது செய்ய முடியாது. ஏனென்றால் நான் ஆரம்பத்தில் சொன்னனே, 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் திருக்குர்ஆனில் 2 வகையான வசனங்கள் உள்ளன. ஒன்று முஹக்கமாத், அடிப்படை வசனங்கள், உறுதியான வசனங்கள், நிலையான வசனங்கள். இன்னொன்று முத்தசாபிகாத், ஓமை வடிவிலான வசனங்கள். இங்கு அல்லாஹ் உயிர் கொடுக்கிறான் இறந்தவர்களுக்கு. இது முஹக்கமாத், அடிப்படை வசனம், நிலையான வசனம். இந்த வசனத்துக்கு நாம் பொருள் கொடுக்கின்ற போது அல்லாஹ் இறந்தவர்களை உயிர் பெறச் செய்தான், இறந்து போறான், மறுமையில் உயிர் பெறச் செய்கிறான் என்று பொருள் கொடுக்கலாம். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்தவருக்கு உயிர் கொடுத்தார், இப்ராஹிம் நபியோடு வாதித்தவனும் இறந்தவர்களுக்கு உயிர் கொடுப்பேன் என்று சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உயிர் கொடுக்க அழைத்தார், பதில் சொல்லுங்கன்னு வருது. இந்த இடங்களுக்கு வருகின்ற போது இது ஓமை வடிவிலான வசனங்கள். இந்த ஓமை வடிவிலான வசனங்களுக்கு இறைவனுக்கு எப்படி உயிர் கொடுத்தானோ அதே மாதிரி இவர்களும் உயிர் கொடுத்தார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. அந்த நிலையான வசனங்களாகி முஹக்கமாத் வசனங்களுக்கு ஏற்ப அதற்கு முரண்படாத வகையில் பொருள் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை குறைத்து விடவும் கூடாது, இவருடைய தகுதி கூட்டி விடவும் கூடாது. இது ஒன்றுங்க. இது அடிப்படை. இந்த அடிப்படை சட்டம் தெரிந்தால் மட்டும்தான் திருக்குர்ஆனுக்கு பொருள் சொல்ல முடியும், சரியான பொருள் சொல்ல முடியும். ஒன்று. இதை
அஹ்மது ஜமாத் நீங்களாக பலர் விளங்காதனால அல்லது விளங்கியும் விளங்காமல் நடிப்பதனால அல்லாஹ்லாம் என்னன்னு தெரியல மிகப்பெரிய ஷிர்கை தவறான கொள்கையை மக்கள் மத்தியில் பரப்புகிறார்கள். இது ஒன்று. இரண்டாவதாக ஏன் இந்த உயிர் கொடுத்தலை பத்தி கொஞ்சம் பார்க்கின்ற போது உயிர் கொடுக்க முடியுமா, இறந்து போன உயிர்கள் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருமா என்று நாம் பார்க்கின்ற போது திருக்குறானில் ஏறக்குறைய 16 வசனங்கள் வருது. திருக்குறானில் 16 வசனங்கள் இறந்த உயிர்கள் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவதில்லை என்று 16. அந்த 16 வசனங்களும் அத்தனையும் முஹக்கமாத் வசனங்கள், அடிப்படையான வசனங்கள், உறுதியான வசனங்கள். இந்த 2 வசனமும் 5:111 ஈசா நபிக்கு வருகின்ற வசனமும் 3:50 ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உயிர் கொடுத்தார், இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தார் என்று வருகின்ற வசனமும் முத்தசாபிகாத். இந்த 2 வசனத்துக்கு பொருள் கொடுக்கும் போது 16 இடங்களில் வருகின்ற முஹக்கமாத் வசனங்களுக்கு முரண்படாமல் பொருள் கொடுக்கணும். அந்த வசனங்கள் என்ன சொல்கிறது? இறந்த உயிர்கள் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவதில்லை. அவ்வாறு வராத அளவுக்கு பர்சக் என்ற ஒரு தடுப்பு இருக்கிறது என்று கூறுகிறது. உதாரணமாக 39வது அதிகாரம் 42வது வசனம், 39வது அதிகாரம் 42வது வசனத்தில் இறைவன் கூறுகிறான், அல்லாஹ் உயிர்களை மரணத்தின் போதும் மரணிக்காதவற்றை தூக்கத்தின் போதும் கைப்பற்றுகிறான். அல்லாஹ் உயிர்களை மரணத்தின் போதும் மரணிக்காதவற்றை தூக்கத்தின் போதும் கைப்பற்றுகிறான். எந்த உயிரின் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அந்த உயிர்களை தன்னிடம் நிறுத்தி வைத்துக் கொள்கிறான். ஏனையவற்றை தூக்கத்தில் கைப்பற்றவற்றை, அது விளங்கிடணும், ஏனையவற்றை தூக்கத்தில் கைப்பற்றப்பட்ட ரூகளை சிறிது காலம் வாழ்வதற்கு விட்டுவிடுகிறான். சிந்திக்கின்ற மக்களுக்கு இதில் பல படிப்பினைகள் இருக்கின்றன. இதுல ரூகை கைப்பற்றுதல் என்ற சொல்லுக்கு தவஃபி, தவஃபைத்தனி இந்த சொல் தான் வருது. இந்த சொல் எப்படி வருகிறது? இறைவன் ரூகளை எத்தனை வகையாக கைப்பற்றுகிறான்? 2 வகை தான். ஒன்று உயிர்களை மரணத்தின் போது கைப்பற்றுகிறான், ஒன்று. இரண்டாவது தூக்கத்தின் போது கைப்பற்றுகிறான். தூக்கத்தின் போது கைப்பற்றுதல் என்று சொல்லுகின்ற போது அங்க தூக்கம் என்ற சொல் வர வேண்டும், அல்லது இரவு என்ற சொல் வர வேண்டும். இந்த 2 சொல்லும் வராம தவஃபா என்ற சொல் அல்லாஹ்னு வந்து ஒரு மனிதனுடைய பேர் வந்து அவளை தவஃபா செய்தான் என்றால் மரணத்தின் போது ரூகை கைப்பற்றினான் என்றுதான் பொருள். அல்லாஹ் இரவில் அல்லது தூக்கத்தில் ரூகை கைப்பற்றினான் என்றால் அவர் தூங்குகிறார் என்று பொருள். அவ்வளவுதான். அப்போ மரணத்தை விட்டு பிரிப்பதற்கு 2 சொற்கள் அதை வரணும். ஒன்று தூக்கம், இன்னொன்று இரவு. இந்த 2 சொல் வந்தா அந்த உயிர் கைப்பற்றப்படுதல் மரணத்தின் போது இல்லை என்று பொருள். திருக்குறான்ல இந்த சொல் 25 இடங்களில் வருகிறது. 23 இடங்கள்ல மரணத்தின் போது ரூகை கைப்பற்றினான் என்ற பொருளில் வருகிறது. 2 இடங்களில் மட்டும் தூக்கத்தின் போது என்றும் தூக்கம் என்ற ஒரு சொல்லும் இரவு என்ற ஒரு சொல்லும் வருவதனால தூக்கத்தின் போது ரூகை கைப்பற்றினான் என்று 2 இடத்துல வருது. மொத்தம் 25. இதுக்கு மேல எந்த இடத்துலையும் வரல. நாம அஹ்மதி முஸ்லிம் ஜமாத் அகில உலக உலமாக்களுக்கு, அறிஞர் பெருமக்களுக்கு, ஆலிம்களுக்கு விடுக்கின்ற சவால் என்னவென்றால், அல்லாஹ் என்ற சொல் வந்து ஒரு மனிதர் என்று சொல்லு வந்து இங்க தவஃபி என்று வரணும். தூக்கம் இரவு என்று வரவில்லை என்றால் மரணத்தின் போது ரூகை கைப்பற்றுதல் என்ற பொருளை தவிர எந்த பொருளும் இல்லை என்றுதான் சொல்லணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ வருது, அடுத்து வர்றேன். இங்கே எந்த உயிரை இறைவன் கைப்பற்றினானோ அந்த ரூகுகளை தன்னிடம் நிறுத்தி வைத்துக் கொள்வதாக கூறுகிறான். அதான் என்னுடைய கருத்து.
அல்லாஹ் ஒரு ரூஹை கைப்பற்றி மரணத்தின் போது கைப்பற்றி தன் கைவசம் வைத்துக் கொள்கிறான் என்றால் அந்த ரூஹு திரும்ப வர முடியுமா அந்த உலகத்துக்கு? அப்ப இறந்த உயிர்கள் மீண்டும் இந்த உலகத்திற்கு வராது என்பதற்கு இது ஒரு வசனம். 39:42 அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் உயிர்களை மரணத்தின் போது கைப்பற்றுகிறான், மரணிக்காதவற்றை தூக்கத்தின் போது கைப்பற்றுகிறான். எந்த ரூஹின் மீது எந்த உயிரின் மீது மரணத்தை விதித்து விட்டானோ அந்த உயிர்களை தன் கைவசம் வைத்துக் கொள்கிறான் வருது. அப்போ கைவசம் இறைவனுடைய கைவசத்தில் உள்ள அந்த உயிர்கள் இந்த மீண்டும் உலகத்திற்கு வர முடியாது. இது அடிப்படை வசனம், நிலையான வசனம், உறுதியான வசனம், முஹக்கமாத் என்று அழைக்கப்படுகின்ற வசனம். இந்த வசனத்தை வைத்துதான் முத்தசாபிகாத் உவமை வடிவிலான வசனத்துக்கு பொருள் சொல்லணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்தவருக்கு உயிர் கொடுத்தார் என்றால் எப்படி ஒரு இறந்த மனிதர் மீண்டும் உயிர் பெற்று வந்தார் என்று சொல்லக்கூடாது. ஒரு நபி இறந்த போன அத குஃப்ரில் இருக்கின்ற வழிகேட்டில் இருக்கின்ற இஸ்லாம் அல்லாத வேற மார்க்கத்தில் இருக்கின்ற ஒருவனை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தார், நேர்வழிக்கு கொண்டு வந்தார், அதை உயிர் கொடுத்தல் என்று பொருள் கொள்ள வேண்டுமே தவிர உவமை வடிவான வசனம் இது, அதற்கு ஏற்ப பொருள் கொடுக்கணும். ஒன்று. இரண்டாவது, இறந்த உயிர்கள் மரணித்த உயிர்கள் மீண்டும் இந்த உலகத்திற்கு வர முடியாது என்பதற்கு இன்னொரு சான்று. மொத்தம் 16 வசனங்கள் என்று சொன்னேன். இரண்டாவது சான்று 23வது அதிகாரம் ஏறக்குறைய 23ல 101வது வசனம். 101 23ல 101 என்ன வருதுன்னா, மறுமையில இறந்தவர்கள் சிலர் இறைவனிடம் முறையிட்டு அழுகின்றார்கள், இறைவா நாங்கள் விட்டு வந்த அந்த உலகத்திற்கு மீண்டும் செல்ல வேண்டும். மறுமையில் சொல்றாங்க, இந்த பூலோகத்துக்கு வரணுங்கிறாங்க. நாங்கள் விட்டு விட்டு வந்த அந்த உலகத்திற்கு மீண்டும் செல்ல வேண்டும், நல்லறங்கள் சிலவற்றை நாங்கள் செய்ய வேண்டும், எங்களை அனுப்பிவிடு அப்படின்னு கெஞ்சுறாங்க. இறைவன் சொல்றான், அது நடக்காது, இது நீங்கள் பேசுகின்ற வீண் வார்த்தை, உங்களுக்கும் இந்த உலகத்திற்கும் அந்த உலகத்துக்கும் இடையிலே ஒரு தடுப்பு ஒன்று பர்சக்கு ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறோம். 23:100 என்ன வருது? மறுமைக்கும் இம்மைக்கு இந்த உலகத்துக்கு இடையில ஒரு தடுப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த உயிர்கள் இந்த தடுப்பை தாண்டி எந்த விதத்திலும் வர முடியாது. இறந்து போன உயிர்கள் இறந்து போனதுதான், மீண்டும் வர முடியாது. ஏன்? பர்சக் என்ற ஒரு தடுப்பு, கண்ணுக்கு புலனாகாத ஒரு தடுப்பு ஒன்று இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான். எனவே வர முடியாது. அப்ப இங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்தவருக்கு உயிர் கொடுத்தார் என்றால் இந்த தடுப்பு தாண்டி வந்ததா, தடுப்பு உள்ள ஓட்ட போட்டு வந்ததா, அண்டர்கிரவுண்ட வந்துட்டா, அல்லது தடுப்புக்கு மேல வந்ததா? வரவே முடியாது. என்ன இறைவன் சொல்றான், மீன் பேச்சு, உங்களை மீண்டும் போக முடியாது, அவ்வாறு விதித்து விட்டேன், நீங்க செல்ல முடியாத அளவுக்கு ஒரு தடுப்பை ஏற்படுத்தி இருக்கிறேன். 2 வசனங்கள் போகுதுன்னு நினைக்கிறேன். ஹதீஸிலிருந்து ஒரு சான்று. ஹதீஸ்ல ஷஹீதுகள் இறைவழியில் போரிட்டு உயிரை விட்டவர்கள் சம்பவம் வருது. அவருடைய உயிர்கள் பச்சை பறவின் வடிவத்தில் அரிசியின் கீழ் அலங்கார கூண்டுகளில் இருக்கும். அந்த உயிர்கள் சொர்க்கத்தில் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக பறந்து திரியுமா. பறவை வடிவத்தில், பச்சை பறவின் வடிவத்தில் வரும் என்று நம்ப தகுந்த புகாரி போன்ற நூல்களில் காணப்படுகிறது. அந்த ஷஹீதுகளை பார்ப்பதற்கு, இறைவழியில் உயிரை விட்டவர்களை பார்ப்பதற்கு அல்லாஹ் வர்றான். வந்து என்ன செய்றான், என்னுடைய நல்லடியார்களே உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படிங்கிறான். யா அல்லாஹ், எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பதவியை இந்த மறுமையில கொடுத்திருக்க, இந்த பேரு இந்த பாக்கியம் வேறு எவருக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வின் வழியில் உயிர் விட்ட எங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு, வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அனுப்பிடுறாங்க. பிறகு மீண்டும் ஒரு முறை வர்றான். வந்து எதுவும் தேவையா உங்களுக்கு? எங்களுக்கு வேண்டியதில்லை, எல்லாம் இருக்கு எங்களுக்கு, இதே போதும், இதுக்கு மேல எங்களுக்கு என்ன தேவை, யாருக்கும் கிடைக்காத பாக்கியங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 3வது முறையும் வருகிறான். அப்புறம் பார்க்கிறாங்க, அந்த நல்லடியார்கள் இறைவழியில் தங்களது உயிர்களை அர்ப்பணித்து அவர்கள் பார்க்கின்றார்கள். அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னா, அந்த பதவி, இறைவன் கொடுக்கிற அந்த அந்தஸ்து, கண்ணியம், சுகபோகங்கள், அதை பார்த்த ஒருவனுக்கு மீண்டும் மீண்டும் உலகத்துக்கு சென்று இறைவழியில உயிரை விட வேண்டும் என்று வருமா. அவ்வளவு ஒரு பாக்கியங்களை கொடுப்பானா, மற்றவர்களுக்கு கொடுக்காத பாக்கியங்களை.
இறைவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான், விடமாட்டான் போட்டுக்கு, ஏதாவது கேட்டா தான் இறைவன் விடுவான் என்று எண்ணி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இறைவா மீண்டும் உலகிற்கு செல்ல வேண்டும், உன் வழியில் நாங்கள் அறப்போர் நிகழ்த்த வேண்டும், போரிட வேண்டும், உன் வழியில் நாங்கள் உயிரை விட வேண்டும், இதான் எங்க வேண்டுதல். எல்லாம் கேட்டுட்டு ஏன் கேட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். அது நடக்காது, அவ்வாறு செய்வதில்லை என்று நான் விதி வகுத்து விட்டேன். அது நடக்காது, அவ்வாறு செய்வதில்லை என்று நான் விதி வகுத்து விட்டேன். ஆக திருக்குறானிலிருந்து 2 வசனங்களை சொல்லியிருக்கேன். 39, 42, இன்னொன்னு 23, 101. இந்த 2 வசனங்களை போன்று ஏறக்குறை மொத்தம் 16 வசனங்கள் உள்ளன. அத்தனை வசனங்களும் முஹக்கமாத் என்ற வசனங்கள், அடிப்படை வசனங்கள். அது இறந்த உயிர்கள் மீண்டும் இந்த உலகத்திற்கு வர முடியாது, வரவே முடியாது, ஒரு தடுப்பு இருக்கிறது என்று இறைவன் கூறுகிறான். ஒரு அதிசயம் சொல்லியிருக்கேன். ஆனால் பேய் பிசாசு உண்டா என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் பி ஜெயலலிதா. அதுல இறந்த உயிர்கள் மீண்டும் இந்த உலகத்துக்கு வர முடியாது என்பதற்கு நான் சொன்ன அந்த அதிசயம் எடுத்து காட்டுறார். இந்த 23, 101 ஒரு அடிக்குறிப்பு ஒன்று வரும். அதுல விளக்கம் எழுதிட்டு வர முடியாது என்று சொல்றாரு. இந்த ஆளுங்களுக்கு உலமாக்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கின்ற அறிவு இருக்கிறதா என்று தெரியல. ஏன்னா அந்த வசனங்கள் சரியா போல சொல்றாங்க, அதிச அழகான அதிச காட்டுறாங்க. இருந்தாலும் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல உயிர் கொடுத்தார் என்று அப்படியே நம்புகிறார்கள். இருக்கட்டும். 2வது, அல்லாஹ் படைக்கின்றான். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பறவையை படைத்தார் என்று 5:111 வசனத்திலும் 3:50 வருகிறது. இந்த 2ஐயும் பார்க்கின்ற போது ஏற்கனவே சொல்லிட்டேன், இறைவன் படைத்ததை போன்று இவரும் படைத்தார் என்று சொன்னால் அது ஷிர்க் தான். அப்படி நம்பக்கூடிய ஒருவர் முஷ்ரிக் தான். அந்த குற்றத்தை இறைவன் மன்னிக்கவே மாட்டான். இறைவன் படைக்கிறான், அது அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப இருக்கும், தகுதிக்கு ஏற்ப, வல்லமைக்கு ஏற்ப, படைக்கும் ஆற்றலுக்கு ஏற்ப இருக்கும். அல்லாஹ் அல்லாத ஒருவர் நபியோ எவரோ படைக்கிறார் என்றால் அவருடைய தகுதிக்கு ஏற்ப இருக்கும். இது முதல்ல முஹக்கமாத் முத்தசாபிகாத் என்ற அடிப்படை வசனம், ஓமை வடிவிலான வசனத்தின் அடிப்படையில் பொருள் கொடுக்கணும். அப்படி பொருள் கொடுக்கணும்னா தப்பு பண்ணிடும். இங்கே அல்லாஹ் படைக்கிறான் என்று சொல்லும் போது படைக்க முடியுமா? ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் பறவை படைத்தான் வருகிறதே, படைக்க முடியுமா என்றால் திருக்குறான்ல ஒரு வசனம் வருது, 22வது அதிகாரம் 73வது வசனம், 22, 73. அதுல அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்றான். யார் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கின்றார்களோ, அல்லாஹ் என்று பெயர் சொல்லி பொய் தெய்வங்களை யார் அழைக்கின்றார்களோ அர்த்தம். யார் அல்லாஹ் அல்லாத பொய் தெய்வங்களை அழைக்கின்றார்களோ, அத்தனை பொய் தெய்வங்களும் ஒன்று சேர்ந்தாலும் அவர்களால், அந்த பொய் தெய்வங்களால் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. அந்த ஈ அவர்களிடமிருந்து எதையாவது ஒன்றை பறித்து சென்றால் அதை தடுக்கும் ஆற்றலும் அவர்களுக்கு இல்லை. என்ன சொல்றான்? மூமின்களே, ஒரு ஓமை ஒன்று சொல்லப்படுகிறது, ஒரு உதாரணம் ஒன்று கூறப்படுகிறது, செவி கொடுத்து கேளுங்கள். யார் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. அந்த ஈ அவர்களிடமிருந்து ஒன்றை பறித்து சென்றாலும் அதை தடுக்க ஆற்றலும் இல்லை. இதுதான் இந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு பக்கம், அல்லாஹ் அல்லாத பொய் தெய்வங்கள் மறுபக்கம். அத்தனை பொய் தெய்வங்கள் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாதுங்கிறான். இங்கே நம்முடைய கேள்வி, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாவா? இல்லையா? அல்லாஹ் இல்லை. கிறிஸ்தவர்கள் அவரை தெய்வம் என்றும் கடவுள் அல்லாஹ் என்றும் மூவரில் ஒருவர் என்றும் கூறுவதனால திருக்குரான் பாஷையின்படி அது பொய் தெய்வம். எனவே ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வர, அல்லது இந்த வசனம் இறங்கின காலம் வர உண்டான அத்தனை பொய்த்தவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது என்று வருகின்ற போது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பறவை படைத்திருக்க முடியும் என்று ஒரு கேள்வி. இன்னொன்று, அதுல ஒரு அற்புதமான ஒரு பொருள் செறிந்த கருத்து இருக்கு.
யார் அல்லாஹ் அல்லாதவரை அழைக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாரும். அழைத்தல் என்ற சொல், அழைத்தல் துஆ செய்தல், கேட்டல் என்று பொருள். அழைத்தல் என்ற சொல்லுக்கு வரும்போது என்ன பொருள்னா, அல்லாஹ் தான் அழைக்கணும், அல்லாஹ்விடம் தான் நீங்க துஆ செய்யணும், அல்லாஹ்விடம் தான் எதையும் வேண்டுதல் செய்யணும், இதைத்தா அதைத்தா என்று. மற்றவரிடம் வேண்டக்கூடாது. அழைத்தல் என்று சொல்லுக்கு அது வருது. அழைத்தால் அல்லாஹ்வை அழைத்தாலும் அவர்கள் ஈயை கூட படைக்க முடியாது. என்ன சொல்றான் அந்த இடத்துல கருத்து? அங்க ஆண்டவன் சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால், ஒருவரை நீ அல்லாஹ் என்று அழைக்க வேண்டும் என்றால் அவருக்கு படைக்கும் ஆற்றல் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு ஈயால் படைக்க வேண்டும். அப்படிப்பட்டவரை நீ அழைக்கலாம். ஈயை கூட படைக்க முடியாதவரை போய் அழைக்கின்றாயே, அந்த மனிதர் மட்டுமல்ல, அல்லாஹ் என்னை தன்னை பார்த்து சொல்றேன், நான் நீங்களாக பொய் தெய்வங்கள் என்று யாரையெல்லாம் நீங்கள் அல்லாஹ் என்று நம்பி வழிபடுகின்றீர்களோ, என்னை வழிபடாமல் என்னை அழைக்காமல் நீங்கள் தெய்வங்கள் என்று யாரையெல்லாம் அழைக்கின்றீர்களோ அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்தாலும் ஈயை கூட படைக்க முடியாது. அப்போ அழைப்பதற்கு ஒரு தகுதி, படைப்பாற்றல் வேண்டும். படைப்பாற்றல், படைக்கும் சக்தி யாரிடம் இருக்கிறதோ அவன்தான் இறைவன், அவன்தான் அல்லாஹ், அவனிடம் தான் அழைக்க வேண்டும். இங்கு நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பறவையை படைத்தார் என்றால் அந்த வசனத்துக்கு முரண்படுகிறது. இறைவன் சொன்னபடி அழைக்கும் தகுதி அவருக்கு வந்து விட்டதே, எனவே பொருந்துமா? இந்த வசனத்தின் அடிப்படையில் எனக்கு மட்டும்தான் நீங்க அழைக்கணும், எனக்கு மட்டும்தான் படைப்பாற்றல் இருக்கிறது, நான் நீங்களாக எந்த அனைத்து பொய்த்தேவங்கள் சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது என்று வருகின்ற போது, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைத்தது அல்லாஹ் படைத்தது போன்று அல்ல. அல்லாஹ் எப்படி படைத்தானோ அப்படி அவர் படைக்கவில்லை என்று பொருள் கொள்ளணும். ஏனென்றால் அல்லாஹ் தான் படைக்கிற ஆற்றல் இருக்கு என்பது முஹக்கமாத் வசனம். அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கு படைப்பாற்றல் இருக்கிறது என்று நம்புவது ஓமை வடிவிலான வசனம். ஓமை வடிவிலான வசனத்துக்கு பொருள் சொல்கின்ற போது அந்த அடிப்படை வசனத்துக்கு முரண்படாமல் அதற்கு இணக்கமான பொருள் சொல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். இது ஒரு கருத்துங்க. இது ஒன்று. இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த முஹக்கமாத் முத்தசாபிஹாத், ஒரு சொல் அல்லாஹ்வுக்கு வரும்போது ஒரு பொருள் கொடுக்கணும், அல்லாஹ் அல்லாதற்கு வரும்போது அதே பொருளை கொடுக்க கூடாது என்ற கருத்தை விளங்கியிருக்கும். இன்னொன்று, இது மிகப்பெரிய இன்னொரு சப்ஜெக்ட், இதே மாதிரி ஒரு அரை மணி நேரம் போகக்கூடியது. எனவே நான் இந்த என்னுடைய உரையை இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன். இது சம்பந்தமாக நீங்க சிந்திங்க. உங்களுக்கு விளக்கமோ அல்லது சந்தேகமோ அல்லது இதில் முரண்பாட தோன்றினால் நீங்க என்கிட்ட கேட்கலாம், அல்லது மூலியமார்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு நான் பேச்சை நிறைவு செய்கிறேன்.